இன்னைக்கு எங்க வீட்டுல துவரம் பருப்பு துவையலுங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். துவரம் பருப்பு, மிளகு, சீரகம், 10 மிளகு வைங்க, சீரகம் வைங்க, பூண்டு. துவரம் பருப்பு, மிளகு, சீரகம் நல்லா வறுத்தணும் பொன்னிறமா. இதுக்கு இந்த தொகையிலுக்கு ரச சாதம் ஜுரகிரம் வந்தாலும் சாப்பிடலாம். மழை நாளுக்கு நல்லா இருக்கும். காரக்குழம்பு நல்லா இருக்கும். கஞ்சி காசு நொய் கஞ்சிக்கும் நல்லா இருக்கும் இந்த தொகையில். சளி பிடிச்சிது, கோல்டு பிடிச்சின்னா இந்த தொகையில அரைச்சிட்டு மிளகு ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா கப்புன்னு கோல்டு குறையும். கடாய் சூடானதான் துவரம் பருப்பு போடணும். போட்டு வரங்க துவரம் பருப்பு இதே மாதிரிதான். கப்புல நான் துவரம் பருப்பு எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கோங்க. இன்னைக்கு எங்க வீட்டுல ரசம், துவரம் பருப்பு தொகை, கோல்டு இருக்கு எல்லாருக்கும், அதுக்காக நல்லா மிளகு ரசம் வச்சுட்டு இந்த மாதிரி தொகையில வச்சு தாங்கணும். சூப்பரா கோல்டு நல்லா ஆயிடும். காரக்குழம்புக்கும் நல்லா இருக்கும் தொட்டுங்கன்னா. இந்த மழை சீசன் வந்தா வீட்டுல எதுவுமே இல்லை, ஒரு காரக்குழம்பு வச்சு கூட இது தொகையில அரைச்சிக்கலாம். ரசம் சாதம் வச்சு தொகையில அரைச்சிக்கலாம். நம்ம வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு நம்ம சேர்ந்துக்கலாம். இனிமேல் மழை காலம் சிரமா வந்தோடனே இந்த மிளகு சீரகம் போடுங்க. இதுக்குள்ள போடாதீங்க. ஜுரம், ஒரு கோல்டு ஜுரத்துக்கு கூட இந்த தொகையில் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு நல்லது. கஞ்சி காய்ச்சிக்கின்னு நொய் கஞ்சி காய்ச்சி இந்த தொகையில் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும். கொஞ்சமா வந்துங்க. இந்த ஸ்டேஜ்ல மிளகு சீரகம் போட்டு, பூண்டு கடைசியா போட்டு அரைப்பட்டோடனே பூண்டு பல்லு கடைசியில போடுவோம். உங்களுக்கு தேவையான பல்லு பூண்டு பல் போடு. 2 பல்லு கூட போட்டுக்கலாம். ஏன்னா ஒருத்தர் பூண்டு பிடிக்கும், பச்சையா பிடிக்காது. ஒரு 2 பல்லு போட்டுக்கோம். நல்லா வாசனையா இருக்கும். நம்ம வீட்லயே 5-6 பொட்டிலே இருக்கு மருந்து சாமான். பாருங்க பொன்னிறமா ஆயிடுச்சு. எடுத்து கொட்டிக்கலாம். எடுத்துக்கோங்க. இது நல்லா பாருங்க பொன்னிறமா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வச்சுக்கணும். நல்லா கொஞ்ச நேரம் ஆறின பிறகு மிக்சியில போட்டு அரைச்சிக்கோங்க. போட்டுக்கோங்க. நல்லா மிக்சியில போட்டு காட்டுறேங்க. ரொம்ப கொண்டமானா நைஸாவா அரைக்காதீங்க. திட்டமானதான் அரைச்சிக்கோங்க. நல்லா இருக்கும் துவையல். இதுக்கெல்லாம் நல்லா கோல்டு ஆயிடுச்சுன்னா இதை வச்சு ரசம் சாதம் வச்சு சாப்பிடுங்க. ஜுரம் வந்தாலும் இந்த தொகையில் வச்சு சாப்பிடலாம். போட்டேன் சூடு ஆறிடுச்சுங்க. இதை நாங்க மிக்சியில போட்டு அரைக்கிறோங்க. துவரம் பருப்பு தொகை ரெடி ஆயிடுச்சுங்க. சுவையான தொகையிலுங்க ரசம் சாப்பிட்டு சாப்பிடணும். டிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்ச்சியா வரும். லைக் பண்ணுங்க.